ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல லெக்சர் 8 பார்த்துருக்கோம். ஸோ இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட். ஆர்எல்சி சர்க்யூட்ன்றது என்னன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இது மூணுமே சீரிஸ்ல கனெக்ட் பண்ணா அந்த சர்க்யூட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத இந்த இதில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட். இதுல வந்து ஒரு ரெசிஸ்டர், இதுல R1 ஆர்னு எடுத்துருக்கு, ஆர், கெப்பாசிட்டர் சி, இண்டக்டர் எல். ஸோ ஆர்எல்சி இது மூணையுமே சீரிஸ்ல கனெக்ட் பண்ணி என்னோட ஏசி சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த சாப்டர்ல இதுவரை ஃபுல்லா நம்ம ஏசி சோர்ஸோட வேவ் ஃபார்ம் வந்து என்ன எடுத்துக்கோம்னா வி நாட் சைன் ஒமேகா டி அப்படின்னு எடுத்துக்குவோம். ஆனா இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வி நாட் சைன் ஒமேகா டி பிளஸ் 5 அப்படின்னு எடுத்துக்கேன். ஓகேவா? எடுத்துக்கிட்டு இதுல போகுது இல்லையா கரண்ட். ஸோ இந்த கரண்ட் வந்து அதாவது இந்த கரண்ட் வந்து சேமா தான் இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டருக்கும் அதே கரண்ட் தான், கெப்பாசிட்டருக்கும் அதே கரண்ட், இண்டக்டருக்கும் அதே கரண்ட். ஸோ இது மூணுக்குமே கரண்ட்டுக்குள்ள ஈக்குவேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ நான் ஐ ஆஃப் டி ஈக்குவல்ஸ் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். வி ஆஃப் டி வந்து வி நாட் சைன் ஒமேகா டி பிளஸ் 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கரண்ட்டை தான் நான் வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்க போறேன். வோல்டேஜ் வந்து சம் 5 அளவு ஃபேஸ்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ கரண்ட் வந்து ஐ நாட் சைன் ஒமேகா டி. ரெசிஸ்டருக்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து விஆர் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். கெப்பாசிட்டருக்கு இடையில உள்ளதை விசி அண்ட் இண்டக்டருக்கு இடையில உள்ளதை விஎல், அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை விஎல்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா விஆர் அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டரும் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ரெசிஸ்டரும் சேம் ஃபேஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே சேம் ஃபேஸ்ல இருக்க போகுது. ஸோ வி நாட் ஆஃப் ஆர் மேக்ஸிமம் பீக், அதாவது பீக் வோல்டேஜ் ஃபார் ரெசிஸ்டர். ஸோ பீக் வோல்டேஜ் ஃபார் ரெசிஸ்டர் தான் என்னன்னா வி நாட் சப்ஸ்கிரிப்ட் ஆர். ஓகேவா? சைன் ஒமேகா டி. இதுல வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் நான் வந்து விசி கெப்பாசிட்டர் எழுதுறேன். கெப்பாசிட்டரை பொறுத்தவரை கரண்ட் வந்து லீட் பண்ணும், வோல்டேஜ் வந்து லேக் ஆகும். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டர் பொறுத்தவரை வோல்டேஜ் வந்து லேக் ஆகுதுன்றதால ஒமேகா டி மைனஸ் 5/2. ஓகே. அதே மாதிரி இண்டக்டர் பொறுத்தவரை இது வந்து விஎல் வி நாட் எல் சைன் ஒமேகா டி பிளஸ் 5/2. ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா இண்டக்டர்ல வந்து வோல்டேஜ் 90 டிகிரிக்கு லீட் பண்ணும், கரண்ட்டை வந்து லேக் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஆர், விசி, விஎல் இதெல்லாமே எழுதிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஃபேஸர் டயக்ராம் போட போறேன். ஸோ ஃபேஸர் டயக்ராம் பொறுத்தவரை நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கரண்ட்டை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐ ஆஃப் டி வந்து ரெஃபரன்ஸ், ஐ வந்து என்னோட ரெஃபரன்ஸ். இப்போ இந்த விஆர், விசி, விஎல் இது மூணையுமே பிளாட் பண்ணுவோம். ஸோ விஆரை பொறுத்தவரை என்னன்னா இது ரெண்டு சேம் ஃபேஸ்ல இருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் சேம் ஃபேஸ்ல இருக்கு. விசி வந்து 5/2 அளவு கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸோ விசி இந்த மாதிரி கீழே இருக்கு 90 டிகிரி. கரண்ட்டுக்கு விசி வந்து என்னது 5/2 லேக் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் விஎல். விஎல்ல பொறுத்தவரை 5/2 அளவு லீட் பண்ணும் வோல்டேஜ். ஸோ இது விஎல். கரண்ட்டுக்கும் விஎலுக்கும் இடையில போட்டோம்னா அது வந்து 5/2 அளவு லீட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிராஃப் இருக்குல்ல, இது வந்து ஃபேஸர் டயக்ராம் போட்டோம். இப்போ இதுல ரெண்டு கேஸ் இருக்கு. ஓகேவா? இது வந்து என்னன்னா விஎல் ஆஃப், அதாவது வி நாட் ஆஃப் எல். ஓகேவா? மேக்ஸிமம் பீக் வோல்டேஜ் தான் மேக்னிடியூடா இருக்கும். இது வி நாட் ஆஃப் சி, இது வி நாட் ஆஃப் ஆர். ஓகே. ஸோ இதுல வந்து நமக்கு ரெண்டு கேஸ் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம்னா கேஸ் ஒன். கேஸ் ஒன்ல நம்ம என்ன கன்சிடர் பண்ண போறோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர் வந்து அதிகமா இருக்கு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதாவது வி நாட் ஆஃப் எல் வந்து அதிகமா இருக்கு, வி நாட் ஆஃப் சி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படி கன்சிடர் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வெக்டருடைய லென்த் இருக்கு இல்லையா, இது வந்து அதிகமா இருக்கும், இந்த வெக்டருடைய லென்த் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வெக்டரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காது, நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்றப்ப நம்மளுடைய ஓவரால் வெக்டர் இருக்கு இல்லையா, ஓவரால் வெக்டர் வந்து அப்வர்டா பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ
நான் இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், இந்த பேஸர் டயக்ராம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது I, இது V நாட் ஆஃப் R, இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, V நாட் ஆஃப் L மைனஸ் V நாட் ஆஃப் C, இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பித்தாகரஸ் தியரம் போட முடியும். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது இல்லையா? அப்ப இதுல நெட் இந்த 3 இது, அதாவது விஆர், விஎல், விசி, இது 3உடைய நெட் வெக்டர் தான் என்னன்னா நம்மளுடைய வோல்டேஜ் சோர்ஸ் வி. ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த வி நாட் இருக்குல்ல, வி நாட் இது வந்து பித்தாகரஸ் தியரம் போடுறோம். ஸோ வி நாட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு வி நாட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் வி நாட் ஆஃப் எல் மைனஸ் வி நாட் ஆஃப் சி ஸ்கொயர். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு தெரியும், அதாவது வி அப்படின்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஆர்எல்சி. ஆர்எல்சி 3க்கும் சேர்த்து அதுக்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னா வி. ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டருக்கு இடையில உள்ளது விசி, இண்டக்டருக்கு இடையில உள்ளது விஎல், ரெசிஸ்டருக்கு இடையில உள்ளது விஆர். நான் இங்க ஏன் வி நாட் அப்படின்னு சொல்றேன்னா, இங்க நான் ரெப்ரசென்ட் பண்றது பீக் வோல்டேஜ்ல ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ அப்ப என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இங்க வேலிட் அப்படின்னா, வி ஈக்குவல்ஸ் டு ஐ இசட் வேலிட். ஜெட்ன்றது என்ன, இம்பிடன்ஸ். ஐன்றது மொத்த கரண்ட், வின்றது மொத்த வோல்டேஜ். ஸோ மொத்த கரண்ட், மொத்த வோல்டேஜ் ஈக்குவல்ஸ் டு மொத்த கரண்ட் டைம்ஸ் மொத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த சர்க்கியூட்ல மொத்தமான ரெசிஸ்டன்ஸ், நெட் ரெசிஸ்டன்ஸ் தான் என்னன்னா இம்பிடன்ஸ் சொல்லுவோம். இந்த இம்பிடன்ஸ் தான் வந்து ஜெட். அப்ப இதை நான் எப்படி எழுதிக்கலாம், வி நாட் ஈக்குவல்ஸ் டு ஐ நாட் இன்ட்டு ஜெட் அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர், அதை ஐ நாட் இன்ட்டு ஆர்னு எழுதிக்கலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெப்பாசிட்டர், அதை வந்து ஐ நாட் இன்ட்டு எக்ஸ் சி, அதாவது ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வி நாட் இன்ட்டு வி நாட் ஆஃப் எல், அது என்னன்னா ஐ நாட் எக்ஸ்எல் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாமே வேலிடான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ என்னது, இங்கே ஐ நாட் ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு வி நாட் ஆர்ன்றதான் நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஐ நாட் ஆர்னு எழுதிக்கலாம். பிளஸ் இதை வந்து ஐ நாட் எக்ஸ்எல் மைனஸ் ஐ நாட் எக்ஸி ஸ்கொயர் இப்படின்னு எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐ நாட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஐ நாட்டை வெளில எடுத்தோம்னா ஐ நாட் ஸ்கொயர்னு வரும், அது எல்லாமே கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க, ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இம்பிடன்ஸ்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இம்பிடன்ஸ்குள்ள ஃபார்முலா. இங்க வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில உள்ள ஃபேஸ் தான் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ். இந்த ஃபை, இந்த ஆங்கிள் தான் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா tan ஃபை யூஸ் பண்ணுவோம். tan ஃபை ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜஸ்ட். ஆப்போசிட் என்னது, வி நாட் எல் பை வி நாட் எல் மைனஸ் வி நாட் சி. ஸோ வி நாட் எல் மைனஸ் வி நாட் சி டிவைடட் பை ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ வி நாட் ஆஃப் ஆர். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, திரும்பி நம்ம எல்லாத்துக்கும் மேல இந்த இடத்துல வந்து ஐ எக்ஸ்எல் போடுவோம், ஐ எக்ஸி, இங்க வந்து ஐ ஆர் போடுவோம். ஸோ ஐ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி டிவைடட் பை ஆர். ஸோ tan ஃபைன்றது எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி டிவைடட் பை ஆர், ஃபைன்றது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி டிவைடட் பை ஆர், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கோம் அப்படின்னா, ஆர்எல்சி ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டர், ஒரு கெப்பாசிட்டர், மூணையும் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ்ல கனெக்ட் பண்றோம். பண்றப்ப நமக்கு ஃபேஸ் டயக்ராம் வந்து இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது இது மூணுடைய வெக்டர் சம். இந்த மூணு வெக்டர்ஸ்ல வெக்டர் சம் தான் என்னன்னா நம்மளுடைய சோர்ஸ் வோல்டேஜ் வி 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 நாட். ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 பாருங்களேன், இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து லீட் பண்ணுது, வந்து லேக் ஆகுது. ஓகேவா? ஸோ வோல்டேஜ் வந்து லீட் பண்ணுது, கரண்ட் வந்து லேக் ஆகுது. இப்போ வோல்டேஜோட ஈக்குவேஷன் நம்ம எழுத முடியும். எப்படி எழுதுவோம் அப்படின்னா,
V equals to V naught sin omega t plus phi. ஏன் பிளஸ் 5 அப்படின்னா வோல்டேஜ் தான் இங்க லீட் ஆகுது, கரண்ட் வந்து லேக் ஆகுது. நம்ம வந்து கரண்டோட ஈக்குவேஷன் முன்னாடி எடுத்துட்டோம். எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா V naught I is equal to I naught sin omega t முன்னாடியே கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ அதனால இதுல எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. ஆனா நம்மளோட வோல்டேஜ் சோர்ஸ் பாத்தீங்கன்னா 5 அளவுக்கு முன்னாடி போகுது. ஸோ அதனால V equals to V naught sin omega t plus 5 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேஸ் 1. கேஸ் 1ல வந்து என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர் அதிகமா இருக்கு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டர் இண்டக்டர் பார்க்கறப்ப இண்டக்டர் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான இது வரும். இம்பிடன்ஸ் வந்து Z equals square root of R square plus XL minus XC the whole square. tan phi வந்து XL minus XC divided by R. ஓகேவா? அதே மாதிரி V equals to V naught sin omega t plus phi. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கேஸ் 2 பார்ப்போம். கேஸ் 2ல இது மொத்தமா அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? கேஸ் 2ல நம்ம என்ன கன்சிடர் பண்றோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் வந்து அதிகமா இருக்கு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர் வந்து கம்மியா இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்படி கன்சிடர் பண்றப்ப இந்த வெக்டர் அதிகமா இருக்கும், இதோடைய மேக்னிடியூட் அதிகமா இருக்கும், இந்த வெக்டருடைய மேக்னிடியூட் கம்மியா இருக்கும். ஸோ இந்த சைடு அதிகமா இருக்கிறதால இதுல வெக்டர் சம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து I naught, இது V naught ஆஃப் ரெசிஸ்டர். இந்த நெட் வெக்டர் வந்து நமக்கு டவுன்வர்டா இருக்கும். ஓகேவா? இதோடைய மேக்னிடியூட் V naught ஆஃப் C மைனஸ் V naught ஆஃப் இண்டக்டர் இந்த மாதிரி இருக்கும். இதோடைய நெட் வெக்டர் பாத்தீங்கன்னா டவுன்வர்டா இருக்கும். இது வந்து V naught. ஓகே. ஸோ இதோடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 5. இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து பித்தாகரஸ் தேரம் போடலாம் இல்லையா? பித்தாகரஸ் தேரம் போட்டோம்னா V naught ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு V naught R square plus V naught C minus V naught L square. அதே மாதிரி V naught பேர IZ, VR பேர IR, இதுக்கு பேர IXC, IXL எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுவோம். பண்ணோம்னா I பூரா கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா இம்பிடன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு R ஸ்கொயர் பிளஸ் XC மைனஸ் XL ஸ்கொயர் இப்படி இருக்கும். இதுல இருந்து நம்ம இம்பிடன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணிடலாம். R ஸ்கொயர் பிளஸ் XC மைனஸ் XL ஸ்கொயர் ரூட். ஓகே, இது வந்து இம்பிடன்ஸ்குள்ள ஃபார்முலா. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுப்போம் அப்படின்னா ஃபேஸ். இந்த ஃபேஸ் 5 இருக்கு இல்லையா, இந்த 5 வந்து கண்டுப்போம். ஸோ tan 5 தான் இங்கேயும் போடணும். tan 5 ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னன்னா இதுதான் வந்து ஆப்போசிட், VOC மைனஸ் VOL டிவைடட் பை V naught R. ஓகே, இதுக்கு மேல நம்ம IXC, IXL, இங்க வந்து IR எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணணும். நமக்கு I வந்து கேன்சல் ஆயிரும், மிச்சம் XC மைனஸ் XL டிவைடட் பை R இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் வந்து tan 5. இது வந்து இம்பிடன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஓகே, அதுக்கு முன்னாடி கரண்டோட வோல்டேஜோட ஈக்குவேஷன் எழுதுறோம். கரண்டோட ஈக்குவேஷன் நம்ம முன்னாடியே செட் பண்ணிட்டோம். I is equals to I naught sin omega t ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல V equals to V naught sin omega t. இந்த இதை பாத்தீங்கன்னா தெரியும், கரண்டோட வோல்டேஜ் வந்து லேக் ஆகுது. ஓகேவா? வோல்டேஜ் வந்து கீழே இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து லேக் ஆகுது பை த ஆங்கிள் ஆஃப் 5. ஸோ -5 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா -5 வரும். ஏன்னா எப்போ வந்து கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் பொட்டன்ஷியல் அக்ராஸ் கெப்பாசிட்டர் பொட்டன்ஷியல் அக்ராஸ் இண்டக்டரோட அதிகமா இருக்கும், அப்போ வந்து கரண்ட் லீட் பண்ணும், வோல்டேஜ் வந்து லேக் ஆகும். ஓகே ஓகே. ஸோ ஆர்எல்சி சர்க்கியூட்ல இப்ப நம்ம வந்து ரெண்டு கேஸுமே கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா இண்டக்டர் இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு, செகண்ட் கேஸ்ல கெப்பாசிட்டர் இடையில பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கப்ப இம்பிடன்ஸ் வந்து என்ன, Z ஈக்குவல்ஸ் டு R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர் ரூட். அதே மாதிரி tan 5 என்னது, tan 5 வந்து XL மைனஸ் XC டிவைடட் பை R. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இம்பிடன்ஸ் என்ன வரும்னா R ஸ்கொயர் பிளஸ் XC மைனஸ் XL. அங்க XL மைனஸ் XC, இங்க XC மைனஸ் XL வரும்.
divided by square root tan phi equals to xc minus xl divided by r இந்த மாதிரி கிடைக்கும். நம்ம வந்து இதுவரை பார்த்த கேசஸ்லாம் வோல்டேஜ் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். V equals to V0 sin omega t ன்னு. ஆனா இந்த இடத்துல வந்து கரண்ட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். I is equals to I0 sin omega t ன்னு. அப்ப இப்படி ஃபிக்ஸ் பண்றப்ப இந்த இடத்துல வந்து வோல்டேஜ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆஹ் இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் லீட் பண்ணும். ஓகேவா? பை த ஆங்கிள் ஆஃப் ஃபை. இந்த ஃபை வந்து tan ஃபை மூலமா கூட கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி டிவைட் பை ஆர் மூலமா நம்ம tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர் அது போட்டோம்னா நமக்கு ஃபை கிடைக்கும். V equals to V0 sin omega t பிளஸ் ஃபை வரும் இங்க. ஏன்னா இங்க வோல்டேஜ் லீட் பண்ணும், கரண்ட் வந்து லேக் ஆகும். பை த ஆங்கிள் ஆஃப் ஃபை. இங்க என்ன நடக்கும்னா V equals to V0 sin omega t மைனஸ் ஃபை. இங்க கரண்ட் தான் லீட் பண்ணும், வோல்டேஜ் லேக் ஆகும் பை த ஆங்கிள் ஆஃப் ஃபை. ஸோ இந்த லெக்சர் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லெக்சர்ல இந்த ஆர்எல்சி சர்க்யூட் வச்சு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ரெசோனன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷன் பத்தி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.